பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எப்படியோ கடந்த 2 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, பரபரப்பான பிரச்சனைக்கு நடுப்புற இப்ப தான் லைட்டா கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அதே டைம்ல நம்ம பாண்டியன் வந்து கோவிச்சுக்கிட்டு வீட்ட விட்டே வெளியில போயிட்டாப்ல. ஸோ, அவரு எங்க போனாரு அப்படின்னு தெரியாம இங்க கோமதி வேறயா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, 2 வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க 2 பேரும் வந்து எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற டவுட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அ இப்ப பாண்டியன் வீட்ட விட்டு வெளியில போனதுனால, கோமதி ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாரோ, ஏது போனாரோ அப்படின்னு தெரியாம. ஸோ, தன்னோட 2 பிள்ளைங்களையும் அனுப்பி போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி தேட வைக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடோன்ல போயிட்டு இருட்டுல படுத்து கிடக்குறாப்ல. ஸோ, பாண்டியனோட மூத்த பையன் சரவணன் தான் போயிட்டு பார்த்துட்டு, "என்னப்பா இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி, "வீட்டுக்கு வாங்கப்பா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி 2 பேருமே வந்து எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என் மானத்தையே வாங்கிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் எப்படி ஊருக்குள்ள தலைய காமிப்பேன்? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சரவணன் இருந்துக்கிட்டு, நீங்க பார்க்குற பொண்ண தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க மேல சத்தியம்." அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுலாம் சத்தியம் பண்றாப்புல. ஸோ, இது எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு தெரியல. ஏற்கனவே சரவணன் வந்து அப்பாவுக்காக தான் காதலிச்ச பொண்ணையே விட்டுட்டாப்புல. ஸோ, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது? அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே இப்ப பணம், நகை இதெல்லாமே கதிர் திருடிக்கிட்டாப்ல அப்படிங்கிற ஒரு பழி வேறையா இருக்கு. ஸோ, அந்த உண்மைலாம் எப்ப தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ, இப்ப பழனிவேலுக்கு கண்டிப்பா டவுட் இருக்க தான் செய்யும். ஏன்னா பழனிவேலுக்கு தெரியும் ராஜி யார காதலிச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ, கண்டிப்பா அத பத்தி பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ, பேசி எப்படியாச்சும் உண்மை வெளிய வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே மீனா வேறையா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கதிரோட வாழ்க்கையே காலி பண்ணிட்டீங்களே அத்த அப்படின்னு சொல்லிட்டு அத்தைய தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, மீனா மூலியமா உண்மை தெரிய வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.